வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் சூப் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்காத ஸ்வீட் கார்ன் ஒரு 1/2 கப் நம்ம ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் ஸ்வீட் கார்னுக்கு நம்ம 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த டைம் நம்ம சாஸ்பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம், நைஸாக நறுக்குனது. அப்புறம் அதே மாதிரி நம்ம பூண்டு ஒரு 3 பல் நல்லா நைஸாக நறுக்குது, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம எண்ணெய் நம்ம நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சூப்பில் அந்த வாசனை உங்களுக்கு வராது. அதுக்கப்புறமா கேரட் ஒரு 1/4 கப் நைஸாக நறுக்கினது, அதே மாதிரி முட்டைக்கோஸும் ஒரு 1/4 கப் நைஸாக நறுக்கினது. நீங்கள் அதையும் போட்டு நல்லா நீங்கள் வதக்கிடுங்க. இந்த முட்டைக்கோஸ் உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். ஆனால் கேரட் வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நீங்கள் கேரட் நீங்கள் நறுக்கும் போதே நைஸாக நீங்கள் நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கடைசியாக நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு தண்ணி நீங்கள் கூட சேர்த்தா தான் உங்களுக்கு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதோட தான் அந்த தண்ணியோட தான் அந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டு நல்லா வேகணும். ஸோ நம்ம அந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சூப்புக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த தண்ணியிலேயே உங்களுக்கு கேரட்டு முட்டைக்கோசு எல்லாமே நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ நம்ம கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணணும். இந்த டைம் நம்ம ஒரு 1/2 கப் நம்ம தனியாக ஸ்வீட் கார்ன் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நிறையா வேணும்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா நான் கொதிக்குது இந்த சூப் ஸோ அந்த மேலே நுரக்கட்டி வருதில்ல, அதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அந்த மேலே நுரக்கட்டி வந்திருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சா தான் உங்களுக்கு கேரட்டு எல்லாமே நல்லா உங்களுக்கு ஓரளவாவது உங்களுக்கு வேகும். எல்லாத்தையும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா கொதிக்குது. இது நீங்கள் ஈவினிங் காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தள்ளி கொடுக்கும். ஸோ இந்த டைம் கொதிக்கும் போது நம்ம பெப்பர் பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். இல்லை இப்போ வேணாட்டி நீங்கள் கடைசியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் அதை நீங்கள் கொதிக்கிற டைமில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தனியாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதை நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணியாக வர்ற மாதிரி நல்லா நீங்கள் தண்ணி விட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் சூப்பு உங்களுக்கு கெட்டித்தன்மை கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கட்டி இல்லாமல். இப்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப்பில் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது அதை ஊற்றிட்டே நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி டக்குன்னு கட்டி போட்டுரும். இப்போ பாருங்கள், ஊற்றினோடனே பாருங்கள் டக்குன்னு கட்டி போட்டுருச்சு. இது கூடவே நீங்கள் 1 டீஸ்பூன் நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி நம்ம இறக்கிடலாம். ஸோ இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஸ்வீட் கார்ன் சூப் தயாராகிடுச்சு.
இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.